மன்னாரில் கடுமையான பதட்டம் நிலவி வருகின்றது. பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். நேற்று இரவு முழுவதும் பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எதற்காக இந்த போராட்டம், அங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். புலம்பெயர் தமிழ் மக்களால் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆபத்துக்கள் வரலாம் என ஜேவிபி கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். முத்தையன்கட்டில் இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் உயிரிழந்தமை சம்பந்தமாக போலீசார் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இலங்கையினுடைய 37வது போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலி சித்திரமும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மன்னாரில் கடுமையான பதட்டம் நிலவி வருகின்றது. பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு முழுவதும் இன்று அதிகாலை வரை பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். என்ன நடக்குது என்று சொன்னா, நேற்று இரவு போல ஒரு மிகப்பெரிய வாகனத்தில், மிக பிரம்மாண்டமான ஒரு வாகனத்தில் இந்த காற்றாலை மின்சார கோபுரம் இருக்குதானே, அந்த கோபுரத்துக்குரிய உதிரி பாகங்கள், பிரம்மாண்டமான உதிரி பாகங்களை ஏற்றி கொண்டு ஒரு வாகனம் வந்திருக்குது போலீசாருடைய பாதுகாப்பில். உங்களுக்கு தெரியும், மன்னாரில் கடந்த ஒரு 7-8 நாட்களாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகின்றார்கள். இந்த காற்றாலை மின் கோபுரங்களை அமைக்கக்கூடாது சொல்லி. ஆனால் நேற்றிரவு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு வாகனத்தில் இந்த உதிரி பாகங்கள் ஏற்றி கொண்டு வந்ததை அடுத்து அந்த வாகனத்தை மன்னார் தீவுக்குள் நுழைய விட மாட்டோம் என பொதுமக்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நேற்று இரவு முழுவதும் அவர்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் கூட ஏற்பட்டிருந்தன. அதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களும் மற்றும் முக்கியமான சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். போலீசார் ஒருபுறம் இவர்களை விரட்டுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே இன்று காலை என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகலாம் என சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், போலீசார் சொல்லியிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப் போவதாக. ஆனால் பொதுமக்கள் உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் எந்த காரணம் கொண்டும் மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மின் கோபுரத்தை அமைப்பதற்கு அனுமதி வழங்க மாட்டோம் என பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதியில் இருக்கின்ற திருத்தந்தை ஒருவர் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களில் இருந்து ஒரு பகுதியை இப்பொழுது கேட்போம். எல்லா மக்களும் இணைந்து இன்றைய நாளிலே உட்புகவிருந்த வாகனத்தை நிறுத்தியுள்ளோம். நாளைய நாளிலே இதில் ஈடுபட்ட மக்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி வழக்கு தொடரப் போவதாகவும் அனுமதி எடுக்கப் போவதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிக்கும் போது நாளை காலை 6 மணிக்கு எல்லாரும் உடனடியாக மன்னார் பட்டணத்தில் ஒன்று கூடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். முத்தியங்கட்டு பகுதியில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டமை தொடர்பில் போலீசார் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், அன்றைக்கு இராணுவ முகாமுக்கு சென்ற இவர்கள் அங்கிருந்த பொருட்களை திருடுவதற்காகத்தான் சென்றார்கள். எனவே திருடுவதற்காக சென்றவர்களை இராணுவத்தினர் விரட்டிய போதுதான் இப்படியான ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட இது சம்பந்தமாக பாரபட்சம் இல்லாமல், பக்கச்சார்பு இல்லாமல் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியும் போலீஸ் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு 5 பேர் தான் உள்ளுக்கு போனவே, அந்த 5 பேருக்கும் 2 இராணுவத்தினர் உதவியாக இருந்தார்கள் என்று சொல்லி, அவர்களும் சேர்ந்துதான் இந்த செயலில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லியும், ஏனைய இராணுவத்தினர் தான் இவர்களை விரட்டினார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது என்று போலீசார் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், அன்றைக்கு வெளியிட்ட காணொலியிலேயே நாங்கள் சொல்லியிருந்தாங்க, யாரோ ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு இவைக்கு, இந்த மாதிரி ஆர்மி கேம்புக்கு வாங்கோ, வந்தால் இந்த மாதிரி இரும்பு பொருட்கள் எடுக்கலாம், தகரங்கள் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கணும். அந்த ஃபோன் வந்தா பிறகுதான் இந்த 5 பேரும் போயிருக்கணும். இப்போ அந்த ஃபோன் பண்ணால் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். போலீசார் கண்டுபிடிக்கணும், ஃபோன் பண்ணி வீரை அங்கே கூப்பிட்டாள் யாருன்னு சொல்லி. அது இராணுவத்தினராக இருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், தேவையில்லாமல் இவர்களை சிக்கலில் மாட்டி விட்டதுக்கு. எனவே இராணுவத்தினரும் சேர்ந்துதான், 2 இராணுவ வீரர்களும் சேர்ந்துதான் இந்த செயலில் ஈடுபட்டிருப்பதாக இப்போ போலீசார் தெரிவிக்கின்றார்கள். சிலவெல்ல சொல்லிக்கணுமோ தெரியாது, இந்த மாதிரி தகரங்கள் எல்லாம் கிடக்குது, வேறு சாமான்லாம் கிடக்குது, எடுத்து நைஸாக விற்று போட்டு அதில் கொஞ்சம் லாபத்தில் கொஞ்சம் எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா போட்டு ஒரு
பிஸ்னஸ் டீல் போட்டுச்சு நம்ம இன்னும் தெரியாது. ஏன்னு சொன்னால் இப்படியான சம்பவங்கள் வந்து அடிக்கடி அங்கே நடந்து கொண்டே இருக்குது. எனவே இப்படியான ஒரு தேவையில்லாத வேலையை ஒன்றை பார்க்க போய் கடைசியாக ஒரு உயிரிழப்பு ஒன்று நடந்திருக்கு. என்ன, ஒரு 7 மாத பிள்ளையினுடைய தேப்பன் என்ன அநியாயம் தானே. அந்த போன உயிர் வரப்போறது இல்லை, கடைசியாக பாதிக்கப்படுறது. என்னோட அரசியல்வாதிகள் இன்றைக்கு கர்த்தால நடத்தி போட்டு விட்டுட்டு போயிருவினம், எல்லாரும் ஒரு கிழமையில கதையை மறந்துடுவினம். கடைசியில் பாதிக்கப்படுறது, உண்மையில பாதிக்கப்படுறது அந்த 7 மாத குழந்தையும் அந்த உயிரிழந்த அவருடைய மனைவியும் தான், அந்த குடும்பம் தான் பாதிக்கப்பட போகுது. எனவே தாயகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளணும். உங்களுடைய உயிர் உங்களுக்கு முக்கியம். இதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள். இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு புலம்பெயர் தமிழ் மக்களால் ஆபத்துக்கள் வரலாம் என்று சொல்லியிருக்கின்றார் ஜேவிபி கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினர், அரசியல் குழு உறுப்பினர் நந்தன குணதிலக அவர்கள். இப்படி ஒரு அறிவுபூர்வமான கருத்தை பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி வந்ததுக்கு, இப்போ இருக்கிற என்பிபி ஆட்சி வந்ததுக்கு புலம்பெயர் தமிழ் மக்களான் காரணம். புலம்பெயர் தமிழ் மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது, அப்படி இப்படி என்று சொல்லி கணக்க கதைகள் சொல்லி வச்சிருக்கார். நாட்டில் கொஞ்சம் பேர் இப்படித்தான் இருக்கணும் போல இருக்குது. புலம்பெயர் தமிழ் மக்களால் ஆபத்து, புலிகள் மீண்டும் வரப்போகின்றார்கள், பிரச்சனைகள் வரப்போகுது என்று சொல்லி தாங்களும் அப்படியே நம்பி, தாங்களும் அதையே சொல்லி, அதையே பொதுமக்களுக்கும் சொல்லி, தாங்களும் குழம்பி பொதுமக்களையும் குழப்பிக்கொண்டு கொஞ்சம் பேர் தென்னிலங்கையில் இன்ற வரைக்கும் இருக்கணும். ஒரு வசனத்தை கதைக்குள்ள, ஒரு வார்த்தையை விடையக்குள்ள வந்து யோசிச்சு இது உண்மையிலேயே சாத்தியமா, இது நடக்குமா, இது உண்மையான்னு சொல்லி ஒன்றுமே யோசிக்கிறீங்கள, சும்மா சொல்ல வேண்டியான். இதில் கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால், இவியல் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்க, அவைய சொல்கிறத நம்புறதுக்கும் கொஞ்சம் பேர் அங்கே ரெடியாக இருக்கணும். அதை நம்பிக்கொண்டு அப்படியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனவே ஒன்றுமே செய்ய முடியாது, இப்படியே காய்ச்சி கொண்டு கட்டும் காலம் முழுக்க. எனவே இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு புலம்பெயர் தமிழ் மக்களால் ஆபத்துக்கள் வரலாம், அவருடைய பாதுகாப்பை குறைச்சா, எனவே அவருக்கு பாதுகாப்பை குறைக்காதீங்கன்னு சொல்லி நந்தன குணதிலக என்பவர் வந்து ஒரு அறிவுபூர்வமான கருத்தை சொல்லி இருக்கின்றார். தண்டவாளத்தில் நின்று தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த நபர் ஒருவர், இளம் குடும்பத் தலைவர் ஒருவர் ரயில் மோதப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொக்குவில் என்கின்ற இடத்தில், மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் கொக்குவில் என்ற ஒரு இடம் இருக்கிறது, எனக்கு இன்றைக்கு தான் தெரியும், இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன். எனவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொக்குவில் சவுக்கடி என்கின்ற இடத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தண்டவாளத்தில் நின்று கொண்டு தொலைபேசியில் பேசியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படி கதைச்சு கொண்டு வந்து ட்ரெயின் வந்து மோதப்பட்டு அந்த இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். 23 வயதுடைய இந்த இளம் குடும்ப தலைவர், அவருடைய பேர் வந்து நாகேந்திரன் ஹரிஹரராஜ் என சொல்லப்படுகின்றது. அவர் தொலைபேசியில் அவருடைய மனைவியுடன் உரையாடி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ரயில் மோதப்பட்டு அவர் உயிரிழந்திருக்கின்றார். மனைவியோட கதைக்கிறதுக்கு, வீட்டை போய் கதைக்கிறதுக்கு எதுக்கு தண்டவாளத்தில் ரெண்டு காய்ச்சாருன்னு தெரியல. எனவே அநியாயமான முறையில் இன்னும் ஒரு உயிர் வந்து பறிபோயிருக்கிறது. எனவே இப்படியான சம்பவங்கள் தாயகத்தில் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. இப்போ ஒரு 15 நாளைக்கு முதல் கூட இன்னும் ஒரு இளைஞர் தண்டவாளத்தில் ரெண்டு ஃபோன் கதைச்சு அவரும் ரயிலில் மோதப்பட்டு உயிரிழந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். எனவே நாட்டில் எவ்வளவோ இடங்கள் இருக்கும் போது தண்டவாளத்தில் தான் ஃபோன் கதைக்கணுமா? ஒரு அரை மீட்டர் தள்ளி 2 ஃபோன் காய்ச்சிருந்தா இன்றைக்கு உயிரோடு இருந்திருப்பார் தானே. இலங்கையினுடைய 37வது பொலிஸ்மா அதிபர் நியமிக்கப்பட இருக்கின்றார். பெரும்பாலும் பிரியந்த வீரசூரிய அவர்கள் நியமிக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அவருடைய பெயரை முன்மொழிந்திருக்கின்றார். பிரியந்த வீரசூரிய அவர்கள் பிரதி பொலிஸ்மா அதிபராக நீண்ட காலமாக பணியாற்றி வருகின்றார். ஏனென்று சொன்னால் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து இவர்தான் பிரதி பொலிஸ்மா அதிபராக பணிபுரிந்து வந்தார். இப்பொழுது அவருடைய பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முன்மொழிந்திருக்கின்றார். எனவே இன்று 12ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை பகல் 1:30 மணிக்கு அரசியல் அமைப்பு சபை வந்து கூடுகிறது. அரசியல் அமைப்பு சபை கூடித்தான் முடிவெடுக்கணும் யாரை வந்து பொலிஸ்மா அதிபராக நியமிக்க என்று சொல்லி. எனவே பெரும்பாலும் பிரியந்த வீரசூரிய அவர்கள் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. எனவே இன்று பகல் 1:30க்கு அரசியல் சபை கூடி இறுதி முடிவை எடுக்கும் என சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன். இந்த கேலிச்சித்திரம் வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது பிரிவு மேலே இருக்கிற படத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால்,
ஒரு 5ஆம் வகுப்பில் படிக்கிற ஒரு மாணவன் வந்து சந்தோஷமாக துள்ளி குதிச்சொண்டு ஓடுறார். அதாவது பெரிய ஒரு கல் உருண்டை மாதிரி மிகப்பெரிய சுமை ஒன்று இருக்குது. அதில் இருந்து சங்கிலியால் அந்த மாணவனை வந்து கட்டி வச்சிருந்தது விழாகாலம். அந்த கல்லில் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் என்று சொல்லி, அதாவது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. இப்போ பரீட்சை முடிஞ்சது தானே, எனவே அப்பாடா நிம்மதி எண்ணி போட அந்த மாணவன் வந்து சந்தோஷமாக ஓடுறார். அடுத்த படத்தில் பார்த்தா முன்னுக்கு அதை விட பெரிய கல் ஒன்று இருக்குது. அதுதான் ஓஎல் எக்ஸாம் நடக்குது. எனவே இலங்கையில் வந்து கல்வியும் அந்த பரீட்சைகளும் வந்து மாணவர்களுக்கு எப்போவுமே ஒரு சுமையாக தான் இருக்குது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.